ஆதி மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மித்ராவுக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாததையும் பொல்லாததையும் பேசியிருக்கா. ஆதாரத்தை வேற கல்யாணத்துக்குள்ள கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கா. சுதாகர் மாமா அவளை வெளியே அனுப்பலான்னு சொன்னதுக்கு நீங்க தான் வேண்டாம், அவ போறதுக்கு முன்னாடி ஆதாரத்தை கொண்டு வரட்டும், அப்படி இல்லைன்னா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கட்டும்னு சொல்லி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க. நந்தினி, பாட்டியை எதுக்காக நீ இப்ப திட்டுற? அவ என்னை பத்தி தப்பா பேசினதுக்கு தான் அவளுக்கு இப்போ அம்மா போட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் போதும், அவ பேசின எதுவுமே உண்மை இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். நந்தினி, மித்ரா, நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுனால இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போறதில்ல. நாம கொடுத்திருக்கிற நேரத்துக்குள்ள அவ ஆதாரத்தை கொண்டு வரட்டும். இல்லைன்னா ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போகட்டும். நீங்க அமைதியா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. மீனா, என்னம்மா? நீ பாரதிக்கு அம்மா போட்டதை பத்தி என்ன நினைக்கிற? அம்மா, பாரதியை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உடம்பு பூரா அம்மா போட்டிருக்குமா. ஏய், நான் அதை பத்தி கேட்கல. பாரதிக்கு அம்மா போட்டதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இதுக்கெல்லாம் எனக்கு எப்படிமா காரணம் தெரியும்? ஆதி, இவங்களுக்கு அம்மா சிவியரா போட்டிருக்கு. கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா 15 டேஸ்ல சரியாயிடும். அவங்களுக்கு நான் கொடுக்கற மெடிசன்ஸ் எல்லாம் நேரம் தவறாம கொடுங்க. வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கோங்க. முக்கியமா இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. ஹீட்டான எந்த பொருளையும் அவங்களுக்கு குடிக்க கொடுக்க கூடாது. வீட்டுல நீங்க ஸ்மெல் வர மாதிரி ஆயில் சம்பந்தமான எதையும் சமைக்க கூடாது. நிறைய நீராகாரம் கொடுங்க. இந்தாங்க, இதுல இருக்கிற மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. நேரத்துக்கு மருந்து சாப்பிட சொல்லுங்க. டாக்டர், சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்கலாம்? காரம் சுத்தமா சேர்க்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கூழ், இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம். கொஞ்ச நாள் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் வேற வழியே இல்லை. மாடர்ன் மெடிசன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருக்கிறதும் சீக்கிரமா குணமாகறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நான் கிளம்புறேன். ஓகே, சரி டாக்டர். ஏதாவது எமர்ஜென்சினா இமிடியேட்டா எனக்கு கால் சரிங்க பண்ணுங்க. நான் வரேன். ஓகே, நான் வரேங்க. நீங்க எல்லாரும் ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு ஒன்னும் இல்ல, சீக்கிரமே சரியாயிடும். சரியா? சரி பாரதி, நீ ரெஸ்ட் எடு. நாங்க எல்லாரும் வெளியே இருக்கோம். வரோம். நந்தினி, ஆதி மருந்து வாங்கிட்டு வர வெளியே போயாச்சு. நம்ம வேலையை காட்டுறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். ஆதி வீட்ல இருக்கிறப்ப நம்ம எது பண்ணாலும் உள்ள வந்து நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க விடாம பண்றாரு. ஆமா மித்ரா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் சொல்ல முடியாது. வா. நந்தினி, ஃப்ரிட்ஜ்ல இருந்து சிக்கன் எடுத்துட்டு வா. போ. இன்னைக்கு உனக்கு சிக்கன்ல என்ன வேணும்னு சொல்லு. நான் சூப்பரா உனக்கு சமைச்சு கொடுக்கறேன். அம்மா தாயே, வேணாமா, உன்னோட சமையலை பத்தி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சமைச்சு தரேன். என்ன நந்தினி, நீ இப்படி சொன்ன எப்படி? ஒருவேளை பாரதி சொல்றத நம்பி அவங்க உன்னை சந்தேகப்பட்டிருந்தாங்கன்னா அப்ப என்ன நடக்கும்னு யோசிச்சு பாக்குறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. நீ அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. ஆனா பாட்டி தான் அவ ப்ரூஃப் கொண்டு வரட்டும் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இல்லனா அந்த நிமிஷமே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கலாம். அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாது. வேணாம் மித்ரா, கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல அவ எப்படி இருக்க போறது இல்ல.
பாரதி, பாரதி, ம். இந்த இளநீர் சாப்பிடு. இந்தா. நான் போய் உனக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். டாக்டர் தான் உப்பு காரம் இல்லாம சாப்பிட சொல்லியிருக்காங்கல்ல. சரி பாட்டி, எது செஞ்சாலும் கொஞ்சமா செஞ்சு எடுத்துட்டு வாங்க. ஏன்னா என்னால சாப்பிட முடியுமானே தெரியல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. வெறும் வயிற்றுல டாக்டர் கொடுத்த மருந்தை சாப்பிடக்கூடாது. ஆதி தம்பி மருந்து வாங்க போயிருக்கு. தம்பி வர்றதுக்குள்ள ஏதாவது சாப்பிட்டாதான் மருந்து சாப்பிட வசதியா இருக்கும். இரு, நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். ம். இல்ல எனக்கு புரியல. அவங்கள கிளம்பி போக சொல்லுங்க. அதுதான் இதுக்கு ஒரே வழி. கண்டவங்களுக்காகலாம் எங்களால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாது. என்ன இங்க சத்தம்? மாப்ள, மித்ரா பேசுறதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. பாரதிக்கு அம்மா போட்டிருக்கு, வாஸ்தவம் தான். வந்த டாக்டர் இது சரியாகிறதுக்கு 15 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் மித்ராவுக்கும் இன்னும் 10 நாள்ல வேற கல்யாணம். அம்மா போட்டிருக்கேன்னு சொல்லி நம்ம வீட்ல எதுவும் பண்ணாம இருக்க முடியுமா? நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, அவங்களுக்கும் சமைக்கணுமே. ஏற்கனவே நிறைய வேலை வேற இருக்கு. வீட்டுக்கு வரவங்கள வர வேண்டான்னு சொல்ல முடியுமா மாப்பிள்ள? இல்ல கல்யாண வேலையை தான் பார்க்காம இருக்க முடியுமா? பாட்டி, அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசினா எப்படி பாட்டி? இந்த மாதிரி டைம்ல அவங்க எங்க போவாங்க பாட்டி? நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நாம தானே பார்த்துக்கணும். வீட்டில் சிக்கன் சமைச்சது தப்பு, அதை சொன்னா நீங்க வேற ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க. நாங்க கரெக்டா தான் பேசிட்டு இருக்கோம். ஆதி, பாரதி இங்க இருந்தா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு வேணும்னா உடம்பு சரியாகிற வரைக்கும் வெளியில எங்கேயாவது போய் தங்கிக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, 10 நாளைக்குள்ள மித்ரா மற்ற ஆதாரங்கள் எல்லாம் காட்டணும்னு சொல்லியிருக்கா. அதை கொடுக்க முடியலன்னா எப்படியும் பாரதி வெளியே தான் போக போறா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம வேற இருக்கு. வெளியே போய் நல்லபடியா வைத்தியம் பார்த்துக்கிட்டு சரியானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரட்டும். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. இந்த நோய் ஸ்ப்ரெட் ஆகும்னு வேற சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்தா எப்படி தங்குவாங்க? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் பாரதி இங்க தங்குறது சரியா வராது. உடம்பு சரியாகிற வரைக்கும் வெளியில எங்கேயாவது போய் தங்க சொல்லுங்க. அதுதான் எல்லாருக்குமே சேஃப்.